பெண்கள் உடலுறவின் போது என்ன நினைக்கிறார்களாம் தெரியுமா? அதிர்ச்சி அடையாதீங்க. உடலுறவு என்பது ஆண் பெண் இருவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அழகான அனுபவம். ஆனா அது முழுமையாக மகிழ்ச்சியான நினைவாக இருக்கணும்னா இருவரும் மனதார ஈடுபட்டிருக்கணும். ஒருத்தருக்கு மனதிலே வேறொரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தா அந்த தருணம் பாதிக்கப்படலாம். பொதுவாக பெண்கள் உடலுறவில் ஈடுபட்டாலும் சில நேரங்களில் அவர்களின் மனம் வேறெங்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கும். இது அவர்களின் துணை தவறாக செய்கிறார்கள்னு அர்த்தமில்லை. பெண்கள் இயல்பாகவே பல விஷயங்களை ஒரே சமயம் யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர்கள் நினைப்பது என்னன்னு பார்ப்போம். 1. உடல் எடை மற்றும் தோற்றம். நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கேனா, எடையை குறைக்கணுமா, உடலமைப்பு சரியா இருக்கா, இப்படி தோற்றம் பற்றிய சிந்தனைகள் பல பெண்களுக்கு வரலாம். கூடவே இந்த உடலுறவால் எத்தனை கலோரிகள் குறைந்திருக்கும் அன்னும் யோசிக்கலாம். 2. உணவு தொடர்பான சிந்தனை. பசி பட்ட நேரத்தில் உடலுறவு நடந்தால் பாலை ஃபிரிட்ஜில் வச்சேனா, கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணேனா, பிறகு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கா உணவை பற்றியே மனசு ஓடிக்கொண்டிருக்கும். 3. தோழிகளின் உறவு. சில பெண்கள் தங்கள் நெருங்கிய தோழியின் காதல் வாழ்க்கையை பற்றியே உடலுறவு நேரத்திலும் நினைத்து கொள்வார்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆணுடன் இருக்கிறாங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்களா கவலைப்படுவார்கள். 4. புத்தகங்கள் மற்றும் கற்பனைகள். காதல் நாவல்கள் படிக்கிற பெண்கள் உடலுறவின் போது தங்கள் துணையை கதாபாத்திரங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. நான் படிச்ச கதையிலிருந்த ஹீரோ மாதிரி இருக்காரா மனதில் கேள்வி வரும். 5. குழந்தைகள். திருமணமான பெண்களுக்கு உடலுறவு நேரத்திலும் குழந்தைகள் நினைவில் வருவார்கள். அவங்க ஹோம்வொர்க் முடிச்சாங்களா, நாளைக்கு என்ன சாப்பாடு வைக்கலாம் சிந்திக்கலாம். 6. வேலை மற்றும் பொறுப்புகள். வேலைப்பளுவில் இருப்பவர்களுக்கு அடுத்த நாள் டாஸ்க், ப்ராஜெக்ட், டார்கெட் எல்லாமே தலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த தருணத்திலும் வேலை விஷயங்களை நினைவில் வைக்காமல் விட முடியாமல் போகும்.